வகையில் அணை கட்ட தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அருகே இருசக்கர வாகன திருடர்கள் இருவர் சிக்கினர். பெரியநாயக்கன் பாளையம் வளம் மீட்பு பூங்கா அருகில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் திருட்டு இருசக்கர வாகனத்துடன் வந்த மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த முருகேசன், நாட்ராயன் ஆகிய இருவரும் பிடிபட்டனர். மேலும் அவர்கள் மொத்தம் 5 இருசக்கர வாகனங்களை திருடியதும் அதற்கு ஒரே மாதிரியான எண்களை வைத்து ஓட்டி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை பல்லாவரம் திருநீர்மலையில் காற்று நிரப்பிய போது டயர் வெடித்து சிதறியதில் பஞ்சர் கடை ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். பஞ்சர் கடையில் பணிபுரிந்த பம்மல் பகுதியைச் சேர்ந்த அஷ்ரப் அலி லாரி டியூபில் காற்று நிரப்பியுள்ளார். அப்போது வெடித்து சிதறியதில் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மத ரீதியாக புறக்கணிப்பதாக கூறி குத்துச்சண்டை பயிற்சியாளர் மற்றும் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக கிஷோர் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தனராஜ் என்ற குத்துச்சண்டை பயிற்சியாளர் பல்வேறு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாலை நேரத்தில் பள்ளி மைதானத்தில் குத்துச்சண்டை பயிற்சி அளித்து வந்துள்ளார். வழக்கம் போல பயிற்சியில் ஈடுபட்ட போது உடற்கல்வி ஆசிரியர் கிஷோர் தனராஜ் மற்றும் மாணவர்களை இந்த பள்ளி இஸ்லாமியர்களால் கட்டப்பட்டது எனவும் நீங்கள் இங்கு பயிற்சி பெறக்கூடாது என்றும் கூறியதால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர்கள் 2 பேரை தாவேக நிர்வாகி அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் சந்தோஷ்குமார் என்ற இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது தாவேக நகர பொருளாளர் கார்த்தியுடன் முன்விரோதம் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கார்த்தி வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து வந்து விக்னேஷ் மற்றும் சந்தோஷ்குமாரை வெட்டியதில் படுகாயமடைந்த இருவருக்கும் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பேரண்டூரில் போலியாக பெற்ற பட்டாவை ரத்து செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். 99 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியின் உள்வாய் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளை சென்னையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பட்டா பெற்று கட்டுமான பணி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் புகார் அளித்த அப்பகுதி விவசாயிகள் முறைகேடாக வழங்கப்பட்ட பட்டாவை உடனடியாக ரத்து செய்வதுடன் நீர்நிலைக்குள் உள்ள அனைத்து சட்டவிரோத கட்டிடங்களையும் அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். முன்னாடி 1950 ஏரி உள்வாய் பகுதி அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்து சொன்னா எல்லாமே அது பட்டாவை மாத்திக்கிறாங்க. 3/4 மட்டும் வாய்க்கால்னு காட்டுது, 3/1 ஏரி உள்வாயின்னு காட்டுது. இன்னைக்கு பார்த்து சொன்னா 3/5 ஒரு விதை கூட இது வரைக்கும் விதைச்சது இல்லை. இன்னைக்கு அந்த இடம் ஃபுல்லாவே பார்த்து சொன்னா பாலாஜின்ற நபருக்கு பட்டாவா காட்டுது. இன்னைக்கு பார்த்து சொன்னா அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது ரெவன்யூல எப்படி அவருக்கு என்ஓசி கொடுத்தாங்கன்னு தெரியல, அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. இன்னைக்கு அவருக்கு பாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்து உயர்நீதிமன்றத்தையே அவர் ஏமாத்திருக்கிறாரு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரயில் நிலையம் அருகே கேட்பாரற்று கிடந்த கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். முட்புதர் பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 29 கிலோ கஞ்சா மற்றும் 1 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள், 15 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்த தனியார் கல்லூரி பேராசிரியரை போலீசார் கைது செய்தனர். விரியூரைச் சேர்ந்த பாஸ்கல் விஜய் என்பவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பாஸ்கல் விஜய் உரிய அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கியை வீட்டில் பதுக்கி வைத்து வனவிலங்குகளை வேட்டையாடி வருவதாக சங்கராபுரம் போலீசாருக்கு புகார் வந்தது. அவரை கண்காணித்து வந்த போலீசார் இரவு நேரத்தில் நாட்டு துப்பாக்கியுடன் வேட்டைக்கு சென்றபோது பாஸ்கல் விஜயை மடக்கி பிடித்து கைது செய்தனர். லாரி தொழிலை பாதுகாக்க மாநில அரசு தெளிவான கொள்கையை வகுக்க வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கலில் லாரி உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் அருள், லாரி தொழிலை பாதிக்கும் நடவடிக்கைகளை தவிர்த்து தொழில் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றார். டீசல் விலையை குறைப்பது, ஓட்டுநர் பற்றாக்குறையை சமாளிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாங்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்கு முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்ச உடனே நம்ம பார்ப்பதற்கான முயற்சி எடுக்கணும். லாரி தொழில் என்னென்ன பாதுகாப்பு வேண்டி இருக்குங்கிறதே அவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறோம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஊழல்கள் நடக்கிறது, இங்கே லாரி தொழிலில் அரசு பேசிக் என்னென்ன பிரச்சனை எடுக்க வேண்டியது இருக்குது,
இந்த மாதிரி வேட்டு மூலிமா லாரியில் டீசல் விலையை குறைக்கும் போது தமிழக அரசு வருவாயை எப்படி உயர்த்த முடியும், இந்த பெண்களை வந்து டிரைவர்களாக கொண்டாடும்போது டிரைவர் பற்றாக்குறை தீர்ப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இது எல்லாமே நாங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கமலாபுரம், கந்தசாமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை தற்போது கடும் சேதமடைந்த நிலையில் அவ்வழியாக வாகனங்களில் செல்வோர் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பலமுறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தும் எந்த பயனும் இல்லாத நிலையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக மக்கள் எச்சரித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த மாங்காட்டை சேர்ந்த 2 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேல்நல்லாத்தூரை சேர்ந்த குரலரசன் என்பவர் தனது குடும்பத்துடன் திருச்சி சென்றிருந்த நிலையில் வீட்டில் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 10 சவரன் நகையை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் மாங்காட்டை சேர்ந்த சஞ்சய், ஆகாஷ் ஆகியோரை கைது செய்து புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் சவுந்தரபாண்டியபுரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சிலுவைதாசன் என்பவரது வீட்டிற்குள் நுழைந்து தங்க நகை மற்றும் 2000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடைபெற்ற விசாரணையில் திருட்டில் ஈடுபட்ட பாலகிருஷ்ணன், மாரிமுத்து மற்றும் சுரேஷ் ஆகிய 3வரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தீப்பெட்டி கொடுக்காத நபரின் கழுத்தை மதுபோதை ஆசாமி ஒருவரது கத்தியால் அறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரமநந்த கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே மது அருந்திக் கொண்டிருந்த ராஜா என்பவர் அருகில் இருந்த கலைச்செல்வனிடம் தீப்பெட்டி கேட்டுள்ளார். கலைச்செல்வன் தீப்பெட்டி தராததால் ஆத்திரமடைந்த ராஜா கத்தியால் அவரது கழுத்தை சரமாரியாக கிழித்துள்ளார். இதில் படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் புவனகிரி அருகே மணக்குடியான் இருப்பு கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி போர்வெல் வசதியின்றி பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. பழைய போர்வெல்லும் பழுதடைந்ததால் கிராம மக்கள் குடிநீருக்காக அழைத்து திரிகின்றனர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் புதிய போர்வெல் அமைக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.